என்னதான் குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு என்ன பண்ற? வண்டியில மாட்டி என்ன செய்யறது? வண்ணத்தா வண்ணத்தா உயிர் போயிடுச்சு. ஐயா யாருங்க முடியாங்க. அம்மா வாங்க. ஒரு பெண் செத்து கிடக்குது, ஒரு குழந்தை அனாதையா இருக்குது. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களே. நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரங்க தானே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? இதாங்க பணம், இதை வச்சுக்கோங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. நல்லது. மரியாதை இல்லாம போச்சு. கூட்டம் இருக்கிற இடத்துல நீ நிற்கிய என்ன விஷயம்? ஐயா, இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள். பாவம், நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நின்றுச்சு போடுறீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியாக்க. இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இதை உனக்கு இவ்வளவு அக்கறை? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதுண்டாப்பா அவன் தத்துவம், போதும். எனக்கு வேணும் அவன் தத்துவம். அதுவும் பாவம், என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதுக்குதான் இருக்கான் உங்க ஆளு ஜேம்ஸ். இந்த அநாதைகள் எல்லாம் அவன் தலையில கட்டு, அதுக்கு நாள் இல்ல. போடா வாங்க எஜமா, வாங்க வாங்க. தங்கம், அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா. அதான் பொண்ணா? ஆமாங்க எஜமா, உட்காருங்க. நான் ஒண்ணு பெஞ்சில உட்காரத்துக்கு இங்க வரல. உங்ககிட்ட சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன். என் மவ பட்டத்து போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலேயே உன் மவ சுத்தலாமே. என்ன அது? 10 தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்காரன் அவன் பின்னாலே என்ன வேலை? அப்படி என் மக ஒண்ணும் தப்பா நடந்துக்கல எஜமா. அவங்க 2 பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடிப்பாவே மவளே, கல்யாண அளவுக்கு வந்துடுச்சா? என் சம்மதம் என்ன? ஹோட்டல்ல ஒருனா கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஏதாவது 2 சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும். தொலைஞ்சு போட்டோம் அவங்க. ஓய்க்கண்ணா, நீ நேரம் எங்க வரணும்? என்கிட்ட வரணும். கொஞ்சம் ஐயா, உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம், நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு. சொன்னியா? ஆசை. பணக்காரன் வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல, பங்களாவுக்குள்ள இருக்கலாம், 10 வகை அச்சைக்கலாம், கார்லயே சுத்தலாம். அதுக்கா இந்த ஆளை வந்து விட்டுருவான். ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிண்ணி எரிஞ்சிருப்ப. அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா, எப்படியோ அவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இனி அவங்கள பிரிக்காதீங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை கெடுத்துறாதீங்க ஐயா, ஆசையை கெடுத்துறாதீங்க. ஆசைக்கு அளவு இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி மலை ஆசை வரணுமே. அத ஞாபகம் வச்சுக்கோ. குப்பமேடு என்னைக்கும் கோபுரம் ஆகிடாது. வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்காரன் வீட்டுல சம்பந்தமா? ஐயோ வேணாம், விட்டுரு. அந்த வேலையை வச்சுக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஏழைபாட ஒரு டிரைவர், ஒரு ஆபீஸ் பாய் அவனுக்கு பார்த்து கட்டுவே. அது கொண்டா 5-10 உதவுறேன், அவ்வளவுதான். அதோட விட்டுடு. நம்ம பையனுக்கு பெரிய இடம். ஆமா, எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். என் பொண்ணு கலங்க விட்டுட்டு உங்க மன சந்தோஷமா வாழ்க்கை நடத்து ஒரு நாள் விட மாட்டேன், ஒரு நாள் விட மாட்டேன். ஐயா, உங்க இஷ்டப்படியே உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க. அதுக்கு நாங்க தடையாவே இருக்க மாட்டோம். ஐயா, நாங்க தடையாவே இருக்க மாட்டோம். என் பையன் பயந்தவன், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ நீ சொல்லி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அவனு ஓட்டுக்கிட்டான். அப்புறம் தான் அப்பாவுக்கு அடிச்சு கைய கால முடிச்சுட்டு வரேன்னு பயந்துகிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான் ட்ரைனிங். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அவனை நினைக்காத. போ, நீ உடம்ப பாத்துக்கோ. பாவமா இருக்கு எனக்கும். போய் தர்ம ஆஸ்பத்திரியில படுத்துக்கோ. வாங்கப்பா, இங்க உட்காருங்க. தங்கம், என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உன் வாழ்க்கை என்ன ஆகுது? அம்மா, அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்டயும் பழகி இருக்கிறாரம்மா.
ஆரம்பத்துல நீங்க சொன்னதை கேட்காத குற்றம் தாம்மா இப்ப நான் அனுபவிக்கிறேன். அந்த ஆளவந்தார் குடும்பம் நம்பிக்கை துரோகத்துக்கு பழக்கப்பட்டதம்மா. இந்த பாவி எப்படிப்பட்டவேன்னு தெரிஞ்சா இப்ப அவரை நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்தை நிர்மூலமாக்கி ஒன்னு அனாதையாக்குன்னு சண்டாளன் அம்மா, சண்டாளன். நான் அனாதையா? அம்மா, ஆமாம்மா, நீ என் மகள். அம்மா, அழாத தங்கம், அழாத. உங்க அப்பா மாணிக்கம் பிள்ளை இந்த ஆளவந்தார் வீட்டுல டிரைவரா இருந்தார். இந்த பாவித்தான் செய்த கொலையை அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இந்த கவலையோடு உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தை செத்துட்டு செத்து போனா. அப்போ உனக்கு 3 வயசு. ஒன்னுதான் என்னால காப்பாத்த முடிஞ்சது. அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு? என் ஒருத்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மமா? பெற்ற தாய் இறந்து போனாள். தந்தை சிறையிலே. கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத கொடுமை. ஐயோ, இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவேன்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அதில் வேதன் விதி என்றோடுவான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான். வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ
மோகம் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் உன் கதையை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறதம்மா. அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதான்னு யோசிச்சு பாரு. ஐயா, ஏமாற்றுகிறவர்களுக்கு சாவு துன்பம், ஏமாந்தவர்களுக்கு சாவுதான் இன்பம். உங்கள் நிலையில் இருந்து கொண்டு தற்கொலை கோழைத்தனம் என்று சொல்கிறீர்கள். என் நிலையில் நீங்கள் இருந்தோம் இன்னுமா சாகாமல் இருக்கிறோம் என்று நினைப்பீர்கள். அம்மா, வாழ்க்கைன்னா துன்பம் வரும் போகும். அதுக்காக நீ உடம்பு நோய்க்குத்தான் உங்களால் மருந்து கொடுக்க முடியும். என் மனநோய்க்கு மருந்தே கிடையாது. நான் வருகிறேன். அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. போய் தலையெழுத்து என்னை சாக சொல்கிறது. உங்கள் தத்துவம் என்னை திகைக்க வைக்கிறது. கடவுளே, 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 நீயாக பார்த்து என்னை அழைத்துக் கொள்ளும் வரை நானாக சாக மாட்டேன் என்று அந்த கடவுளிடமே வேண்டிக்கொள். நான் எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள். அதோ அந்த குழந்தையை பார். அதற்குத்தான் உண்மையிலேயே யாரும் கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த குழந்தை சுட்டி காட்டுகிறது பார். வாழ்க்கை தனக்காக வாழ்வதல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாம்மா, பிறவியிலே கூன் குருடாக பிறக்காமல் நல்லபடியாக இருப்பதிலே இருந்து நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவனுடைய கட்டளை என்று உனக்கு தெரியவில்லையாமா? ஐயா, இந்தாம்மா, இந்த குழந்தையை எடுத்துக்கொள். இதுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் மனதுக்கு சாந்தி தேடிக்கொள். யாரு? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா, அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடுத்தரவில் நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்கம் பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க 2வது பெண்ணைத்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. என்னம்மா, என் 2வது மக உயிரோட வரக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டது போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோல்ல தூக்கிட்டு திருவீங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான்.
மோசக்காரன், துரோகி. என்ன சொல்றீங்க? ஏன் அழவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்து வரமா. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போற. உண்மையாகவாமா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லிடுறேன். மேரி கல்யாணம் வரையும் நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது புறப்படுறேன். ஐயா. வாங்க மணிக்கமில்ல. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகதம் எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில நல்லபடியா வளர்ந்துட்டு வருது. மேரியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கடுக்கா அனுபவிச்ச துயரங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மேரியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வருவேன். என்னப்பா? ஐயா, ஐயா, இதுதானே இதுதானே என் மகன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இரண்டு போய் கிடந்த என் கண்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் தாரோம். என்னப்பா இது? ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்னை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது. அதனால அழுகிறாரு. பா, இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார். பேரு மாணிக்கம் பிள்ளை. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் எங்கே இருக்கட்டும்ப்பா? இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோடு அழைக்க முடியாம அவஸ்தைப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு என்ன கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருடைய மகன் இவ்வளவு பெரிய மாளிகை சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க கார் சார். பெருமாள் மாணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸ் யார பிள்ளைல ஏத்தி விட போனோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. அதுதான்டா, என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க மரியாதையில நடந்தான். ஆமா ஏஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். நீங்க என்ன நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? ட்ரைனிங்க முடிச்சுட்டு அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? எத்தனை கலாச்சாரம் படிக்க வைக்க ஞான பண்டிக எவன் மனசுல போட்டு நீங்க தள்ளி விடுறான்னு சொன்னானோ. இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடைய கண்ட மாடு விரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்கு கூட கொஞ்சம். எல்லாம் எதுக்குப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மணி. வந்துட்டேன். எப்படி இருக்கிறான் பாக்கியா? ஆளு வாட்டவா இனியமா தான் எனக்கு பயம் இல்லை. எது வேணாலும் செய்வேன் இந்த ஊர்ல. மாணிக்கம் எங்க என்ன ஜேம்ஸ் ஐயா தந்தி. தந்தியா? அப்பவே சொன்னேன் ஏரோப்ளேன்ல ஏறாதே, வேணாம் அவுத்துறா அப்படின்னு சொல்லி அவர் சவிக்குவா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தன் தொலைட்டும். அப்பாடா, 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்து
இங்கிலீஷ் வாழ்றது என்ன மனுஷன் முள்ள முதலாளி பாக்குறதே இல்ல வர்றதே இல்ல. கடவுள் பக்தி இல்லாம போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. அடிக்கடி வா, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் வர்றேன். பொண்ணோடய வந்துடலான்னு பாக்குறியா? அது சரி. நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி கள்ள சொல்றான் சாமியத்துல. வாணிக்கு உங்களுக்கு ஏதாவது காப்பி கீப்பி பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். வா. மாணிக்க பிள்ளை, மேரி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கம்மா. ராஜனும் வந்துட்டா. ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா, அம்மா ராஜா இவர்தான் மாணிக்கம் பிள்ளை. ஓ நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடா இது இப்பதான் வந்த? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும், உடனே வந்துடுறேன். அம்மா, தங்கங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குதுங்களா? ஆமா, அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க. பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன, அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமாங்க, செத்து போயிட்ட பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாது. என்ன இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் முகராட்சியான பய, பருவம் வேற, அழகா இருக்கான்ல. அழகு கிளி என்ன சொல்லுது? ஓ ஒண்ணு சொல்லல. பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? ஆஹா. எனக்கு தெரியும். என்ன சொல்லட்டுமா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது, பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது. 4 வகை குணம் இருக்கும், ஆசை விடாது. 4 வகை குணம் இருக்கும், ஆசை விடாது. நடக்க வரும் கால்களுக்கும் துணிவிருக்காது. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது, தூக்கம் வராது. கட்டவிழ்ந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும், பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும். கட்டவிழ்ந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும், கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும். பட்டு நிலா வான்வெளியில் காவியம் பாடும், கொண்ட பள்ளியரே பெண் மனதில் போர்களமாகும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது, தூக்கம் வராது. காதலுக்கு ஜாதி இல்லை, மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே. காதலுக்கு
வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, தூக்கம் வராது, தூக்கம் வராது. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. டிரைவர், என்ன உடம்புக்கு? எங்க டிரைவர் மாணிக்கம் பிள்ளை ரொம்ப நல்லவர். அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? சலாங்க. வணக்கம். நான் போயிட்டு வரட்டுமா? மேரியம்மா, என்ன மாணிக்கம் பிள்ளை? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாது. என்ன? நீங்க அந்த ரஹீமோட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ஜாதி என்ன, அவனுடைய ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, ஊருக்குள்ள நம்ம எவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. மாணிக்கம் பிள்ளை, இந்த வீட்டையோ எங்க அப்பாவையோ நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஜாதி மதம் ஏழை பணக்காரன் இந்த வேற்றுமைகள் எல்லாம் கடந்தது இந்த வீடு. நீங்க நினைக்கிறது போல ரஹீம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. மனிதரில் மாணிக்கம் அவர். அப்பாவாலேயே மதிக்கப்படும் உத்தமர். அவருடைய பழக்கம் நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கென்றோ அப்பாவுக்கு அதிருப்தி தரும் என்றோ நான் நினைக்கவே இல்லை. நான் அதுக்காக சொல்லலம்மா, நான் ஒரு தகப்ப மாதிரி சொல்றேன். நான் உலகத்துல எவ்வளவு அடிப்பட்டேன். உங்க அப்பாவும் என்ன நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது நீங்க இப்படி செய்வது நியாயம்? மாணிக்கம் பிள்ளை, இது என் சொந்த விஷயம். தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். ஏதோ கனவு கண்டே, மனசே சரியில்லை. ஒன்னும் பயப்படாத, எது ஆனாலும் எனக்கு ஒண்ணும் வராது. நல்லா நீ படுத்துக்கோ, கண்ணு வைக்காது. ஐயோ, இந்த கோர காட்சி என்னால சகிக்க முடியலையே. பிள்ளை குட்டி பெறாத எந்த பாவியோ தான் இப்படி செஞ்சிருக்கா? இல்லம்மா, இது வேறுமையா திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. என்ன ரஹீமை இவ்வளவு கொடுமைப்படுத்தி எப்பாவி நல்லா இருப்பான ஆண்டவனை வந்து சும்மா விடுவாங்க. அப்பா, அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தூய்மையான உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தைகள் அவர்கள் குடும்பத்தையே சுட்டெரித்துவிடும். வேதனை என் ஒருவரோடு போகட்டும், பை உணர்ச்சியே கூடாதென்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீர்கள். மகனே ரஹீம், உனக்கு இத்தனை அறிவை கொடுத்த ஆண்டவன் இந்த கொடுமையையும் கொடுத்து விட்டானே. பாபரின் வேண்டுகோளுக்கு ஹுமாயூனை காப்பாற்றிய நபிநாயகனே, என் மகனுக்கு வந்திருக்கும் இந்த வேதனையை எனக்கு கொடுத்து விடு. அவனை குணப்படுத்தி விடு ஆண்டவரே. அப்பாவுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு போ. அண்ணா, அண்ணா,
ஐயா ஐயா வாயா பச்சளை பக்கிரி இஸ்மாயிலே கார்த்திகை மாசம் 3வது பெற மாதிரி வந்து நிக்கிறே. எங்க கைமாட்டு வாங்க வேண்டியா? எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. மோசக்கார மனுஷன் இல்ல நீ. கடன் வாங்கினா அடிமை ஆயிடுமே, சுதந்திரமா இருப்போம் அப்படின்னு தனியா நிக்கிறியாக்கு. நில்லு, உன் மகன் சரிக்குதானே? நீங்க ஏதோ நினைச்சீங்க, அது ஏதோ நடந்தது. ஐயா மருந்து போடுறாரு, புதிர் போடுற. ஆமா ஐயா, நான் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து போடுவேன். ஆனா என் ரஹீமுக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைக்கு மட்டும் என்னால் மருந்து போட முடியவில்லை. ரஹீமுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி அம்மா சொல்லு? 20 வருஷங்களாக நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த அந்த முகத்தை உருக்குலைத்து கோரப்படுத்தி விட்டார்கள். ரஹீம் முகத்தை கோரப்படுத்தி விட்டார்களா? எந்த பாவி இந்த கொடுமையை செய்தது? வேறு யாரம்மா செய்ய முடியும்? மனிதத்தன்மையும் குழந்தை பாசமும் இல்லாத குடியவர்கள் தான் செய்திருப்பார்கள். எப்படி எல்லாம் துடிச்சோம். உயிருக்குள்ள ஆபத்தில் இல்லை. உயிரை கொல்ல செய்த முயற்சி தானம்மா அல்லாவின் கருணையால் முகத்தோடு முடிந்தது. நல்லவர்கள் நினைப்பதே நடப்பதில்லை, பொல்லாதவர்கள் நினைப்பதா நடக்கும். என்னமோ அவன் தாய் செய்த புண்ணியம்தான் அவன் உயிர் பொழைச்சான். உன்னை போல யாரோ ஒரு புண்ணியவதி பெற்றதுனாலதான் அவன் தப்பிச்சான். வேற என்னத்தை செய்யறது? இத நம்ம எப்படி சொல்ல முடியும்? தன் முகத்தை கோரப்படும்படியா எதிரிகள் வந்து செஞ்சிருக்காங்கன்னா அவன் என்ன செஞ்சானோ, எப்படி நடந்தானோ அதை நாம சொல்லக்கூடாது. நம்ம வாயால ஒண்ணும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அது பொது கட்சி, பொது சேவை, அது இதுன்னு தெரியுற பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மண்டையை குடிச்சுட்டு இப்படிதான் சாவுறானுங்க. ஊர்ல பார்த்து தானே, அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஐயா சின்ன வயசு முறுக்கு. எங்கயோ பார்த்திருப்பான், கொண்டிருப்பான், அது தகவல் அப்படிதான் வந்து முடியும். அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுவாக கடவுள் பக்தர்கள், எதையும் பேசக்கூடாது. நம்ம நீ வந்து சொல்லிட்ட குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. அவ என்ன செய்வா பாரு. அவ குழந்தை அப்ப காணுன்ற ஞாபகம் இப்ப வந்து ஓன்னு அழ ஆரம்பிப்பா. சாய்பு, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இங்க வந்து ரிப்போர்ட் பண்ற. ஐயா, உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்த நான் வரவில்லை. இதே மாதிரி சம்பவம் நீங்கள் பெற்ற மகனுக்கு ஏற்பட்டிருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும். போயா, பெரிய மகனை நீ பெற்றுட்ட. நான் பெற்றேங்க 2 லட்டு மாதிரி 2 மகன்களை 3 வருஷத்துல ஒரு லட்டை தூக்கின்னு போட்டானுங்க. எனக்கு இல்லாத குழந்தை பாசமா உனக்கு வந்துடுச்சு. ஐயா, நீங்கள் அழைத்தது என் மகனின் முகம் இல்லை, உங்கள் மகனின் முகம். என்ன என் மகனா? ஐயா கதையை மாத்துறேன். ஐயா, உலகத்தில் ஒவ்வொரு வாலிபனும் உங்களை போன்ற பெரியவங்களுக்கு மகன்தானே. வேதாந்தம் பேசுற என்கிட்ட நீ வேதாந்தம் பேசுற. வேதாந்தம் சொரங்க ஞாபகம் வச்சு. அப்பா, உங்களுக்கு நேர்ந்த ஆபத்து எனக்கு வந்துவிடுமோன்னு பயப்படுறீங்களா? அப்படி நடந்திருந்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். இல்ல, இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் என் போன்றவர்கள் தான். செல்வத்திலே விதந்த உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. போதும் ரஹீம், என்ன சித்திரவதை செய்யாதீர்கள். விடுந்த பொழுதெல்லாம் ஊருக்கு, விட்டமோ செல்லாம் ஏழைக்கென்று வாழ்ந்த உங்களுக்கு இந்த கொடுமை செய்யணும்னு அது ஆள வந்தாரை போன்ற எதையுமே இல்லாதவங்க தான் செஞ்சிருக்க முடியும். இருக்கட்டும், இந்த விபத்து யாரால் ஏற்பட்டது? இடியாலா, மழையாலா, அல்லது மிருகத்தானா? இல்லையே, நம்ம போன்ற மனிதன் தானே செய்திருக்கிறான். பல் நாக்கை கடித்து விட்டது என்பதற்காக பல்லை பிடுங்கிவிட முடியுமா? என்னுடைய அழிவிலேதான் அவனுடைய வாழ்வு இருக்கிறது என்று எண்ணி இருக்கிறான். அந்த பரிதாபத்திற்குரிய பகைவனுக்காக அல்லாஹ் கருணை காட்டட்டும். நான் நினைக்கிறேன் நம்முடைய உறவு பிடிக்காமல் தான் இப்படி செய்திருப்பார்களோ என்று. உண்மைதான் ரஹீம். ஆனால் சித்திரம் போல் என் நெஞ்சில் பதிந்து விட்ட உங்கள் முகத்தை திராவிட வீசி போரப்படுத்தினாலும் என் மனம் மாறவே மாறாது. அழகின் வெறியிலே என் காதல் வாழவில்லை, அது அன்பின் உணர்விலேதான் வளர்கிறது. உங்களை குரூபியாக்கி நம் உறவை வெட்ட நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தில் அவர்கள் நிச்சயம் தோல்விதான் அடைவார்கள். மேரி, நீ வீட்டுக்கு போ. தயவு செஞ்சு போ, நான் அப்புறம் பாக்குறேன். சொல்லுங்க.
ஓவியம் கலைந்ததென்று ஓவியர்கள் வெறுப்பதில்லை. உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை. மறையாத காதலிலே மனங்கனிந்து வந்தாளோ மறந்துவிட நினைப்பாளோ மறுபடியும் வருவாளோ?